அத்தாச்சி. என்ன அத்தாச்சி யாருக்கு யாரு அத்தாச்சி? இப்ப நீ அவரு கொண்டாட்டி ஆ ஏன் அத்தாச்சி ஆ இப்ப அங்கிட்டு போ. இப்ப நீ வந்து என் தம்பி கொண்டாட்டி. இப்ப உனக்கு கொழுங்க நடுவுல நிக்காத. இப்ப நான் யாருக்கு பொண்டாட்டின்னு இப்ப சொல்லுங்க. முதல்ல யாருக்கு மூடு வருதோ அவங்க. ஆமா ராணி அப்ப உங்க ரெண்டு பேருக்குமே நான் பொண்டாட்டி இல்லையா? என்னப்பா இங்க வா, பெட்டிக்காரர் கூப்பிடுறேன். இங்க வா, என்னடி ஏழு? ஏண்டா என்னடா இப்ப இவர் பொண்டாட்டி. டேய் ஏயா வம்ப கொடுத்துற அவனே பயந்து போய் உட்கார்ந்து விஷப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆமா பாவத்தை. கேமராக்கு முன்னாடி போய் நிக்கட்டுமா? அது முன்னாடி தாண்டி நிக்கிறேன். ஆமா இல்ல அவருக்கு பின்னாடி போய் நிக்கட்டுமா? அவருக்கு பின்னாடி எதுக்கு போய் நிக்கிற? கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. கேமராக்கு முன்னாடி நிக்கிற. ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் இருந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாடா. அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். சிறுசை பெருசாக்குவார். பெருசை சிறுசாக்குறான். மறுபடியும் சொல்லுங்க. சிறுசை பெருசாக்குவார். வாங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அவரே முடியலன்னு போயிட்டாரு. அப்புறம் அவரே எங்களிடம் தோத்து விட்டார். சத்தியம் பண்ணிட்டு போயிட்டார். ஐயோ ஏண்டா வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வேண்டாம், அப்படியெல்லாம் வெறுக்க கூடாது. நாங்கள் தெய்வமே அப்படி தெய்வமே நன்றி சொல்லுவே. தெய்வமே 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 நன்றி சொல்லுவேன். தெய்வம் உள்ள போய் குத்தாடிக்கிட்டு இருக்கு. ஐயோ தெய்வம் தெய்வம் எங்கே சிந்தனை தேடி அலைகின்றது, தெய்வத்துள் தெய்வம் இருக்கின்றது. தெய்வமே தெய்வத்தை செய்கின்றது. தெய்வம் தெய்வம் எங்கே இருக்கின்றது? ஏங்க என்னை புடிச்சிட்டாருங்க அவரு. எங்கே? கைய புடிச்சிட்டாரு. தெய்வமே தெய்வத்தை செய்கின்றது. தெய்வமே சாட்சி சொல்கிறது. அது சாமி கைய புடிச்சிட்டாரு. பொய் பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காத விஷயம். இங்க நின்றா அவங்க ஆசி தர மாட்டாங்க, நீ தான் சொல்லிட்டு உள்ள வந்த. நான் பைய தான் பிடிச்சேன். இல்ல கைய தான் புடிச்சீங்க. என்னது என்ன பையவே பிடிச்சிட்டீங்களா? ஆமையா, இத்தனை ஆண்டு காலம் நான் பிடிக்காத அந்த பையை நீர் பிடித்தீரா? அந்த கையை குடுமையா. அவன் கிடைக்கிறான். நீ வா என் கண்மணி. யோ தொப்புளை காட்டு. கையை தொட்டார்கள் என்றால், அந்நிய ஆடவர்கள் தொட்டார்கள் என்றால் நம்ம குலாச்சாரப்படி ஏச்சியை தொட்டு தொப்புள்ள வைக்கணும். ஆமா, அன்னைக்கு ஒரு முறை அப்படித்தான் தொட்டு வைக்கும் போது கை நழுவி விட்டது. கையவே காணவில்லை. நான் ரெண்டு பேட்டு வந்து பாச்சிருக்கேன் பாரு. யோ பையனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கைய தான பிடிச்சீங்க. எதுக்கு நக்கற முத்தம் கொடுக்குற கருமம்? பைய பிடிச்ச கை தானே. ஆமா பைய பிடிச்சனா? யோ நான் ஒரு பையா ரெண்டு பையா? ரெண்டு பையனே. இந்த கையுமா? யோ அட முழுசா கேளுங்கய்யா, நான் நாரதர்ல இங்க ஆசி வாங்க அந்த புள்ள உள்ள வந்து ஆசி விழுந்துச்சு. நீ விலகிறியா? நீ எப்படி ஆசி வாங்க வந்த? வேண்டாம் அம்மா, கால்ல விழுக போன பிள்ளைய கைய வேமா பிடிக்காம பைய பிடிச்சேன். அத சொன்னேன், புரியுதா? கால்ல விழுகாதமான்னு பைய பிடிச்சேன். இந்த பையா மெதுவா பைய மெதுவா மெதுவா மெதுவா. ஒரு காதல் பாட்டு. அப்பா அடுத்த கவலை யாருப்பா இருக்கு? சாமி. சாமி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? சாமி வேற எது இதே மாதிரி ரெண்டு சேர்த்துக்காம நாடகம் கொடுத்து வச்சிருக்கியா? அன்னைக்கு தலைவலிக்கு நாடகம் வராம இருக்கு. சாமி ஏன் ரெண்டு புருஷனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. என்ன ஒரு பாகுபாடு இல்லாம கேட்டா பாரு பையால. சாமி துப்பிட்டு போயிட்டாருங்க. அப்பத்தான் எதவாக இருக்கும், ஈரப்பசை வேண்டும் அல்லவா? எச்சரிக்கை செய்வதா? தங்கச்சி உங்க ரெண்டு பேரும் விஷத்தை வச்சு கொள்ளணும். கால குட்டியா புச்சிலி ஓடி வாடா செல்லம். ஓடி வா ஓடி வா ஓடி வா ராசா. வாடா செல்லம். ஓஹோ கவிதை பாடு குயிலே குயிலே வசந்தமே. இதுவே இதுவே மிக இனிமையே புதிய ராகமே.
கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானதே புதிய கோலமே வெளிகள் யாவிலும் வர்ணஜாலமே நாளை நினைத்த திருநாள் ஒரு நாளில் கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமராகம் இதுவே இதுவே மிக இனிமையே அழைத்த காரணம் என்ன? நம்ம சாமி வந்திருக்கார். கொடுத்து வச்சவங்க ரெண்டு பேரும். பாவம் அந்த பிள்ளை. கோயில்ல போய் சொல்லிடாத. இவங்க ரெண்டு பேரும் நம்பியா நீ போற? எனக்கு நிறைய விஷயம் தெரியுமே. என்ன விஷயம்? சுவாமிகள் நடமாட்டம் இருக்கிறது. என்னது சுவாமிகள் நடமாட்டமா? முனி ஓட்டம் இருக்கிறது. முனியா? அப்படி என்றால் உடனே அழைத்து வாருங்கள். முனி என்றால் பெரிது. வேண்டாம், அவர் கையை பிடிப்பார். அண்ணா ஐயா சாமி தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி தன்னை வளர்த்தே. இரக்கமே இல்லாத சாமிடா அவரு. சுவாமி அடியவள் வணங்குகிறேன். அண்ணே உனக்கு எம்புட்டு ஆசை, அதனால தான் ஆண்டவன் இப்படி குறைச்சிருங்க. சரி இருக்கட்டும். காசியை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து விட்டது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் போயிருக்கீங்களா? அங்கே லிங்கம் எவ்வளோ பெருசாக சின்னதா? நம்மெல்லாம் காசிக்கு போனோம். நீங்கள் அதை நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறீங்க. எப்படி அதை ஒத்துக்கிட்டா சரி, அவ்வளோதான். தலை தாமரை தாழ் படைத்து வாழ்கவே இளையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குலக்குருவே அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி உனக்கே சென்னை சுரம் காலம் ஈர நாடு யாரு வேறு யார் வெல்வாரு உலகிலமே தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. உறவில் குரல் நீயே அறிவில் மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனி தமிழ் நீயே உறவில் குரல் நீயே அறிவில் மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனி தமிழ் நீயே அலைகளும் ஏழையும் குடித்து அருள்மணி இலக்கணம் அடித்து அழகின் மமதியை அழித்து மாதாபியின் ஆகியோரை முடித்து
நீங்க நினைக்கிறது எதுவுமே இங்க கிடைக்காது. இது என்ன உண்மையிலே பெண்களுக்கு கூட இடை உங்க இடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அசைவு. ஆனா இதெல்லாம் நல்லா பண்றீங்க. இது எப்படி? ஆமா, அது வந்து யாருடைய ஞாபகார்த்தம்? பரதநாட்டியம். ஏன் உங்க யானத்துக்கு பரதநாட்டியமே ஆடலாமே. என் சகோதரி சாந்தி அவர்கள் அலைகடையையும் பிடித்து அருகமணியில கடமடித்து அழகின் மமதியை அடித்து மாதாவையில் ஆயுளை முடித்து மாணவன் புகழும் மாநிலமும் காணமுதவும் ஆடவர் உதம பதமும் மொக்கமும் விட்டு இளைஞர் மிகுந்த மரங்கள் வழங்கிட்டு ஏத்தியாச்சு. பறக்கிறது நம் கொடி, இறக்க விடப்படாது. ஆமா, சிறுமியர்கள் பாதம் போட்டு வணங்குகிறேன். நல்லாசிகள் பல கூற வேண்டும். வாழ்க வாழ்க போலாண்டு. ஆனா என் மனசில் தோன்றத ஒன்று சொல்லவா, இந்த கர்ணன் வந்து தன்னுடைய கவச குண்டலத்தை இறந்துட்டான்னா அவன் இறந்துருவானா. அதே மாதிரி துரோணாச்சாரியர் கழுத்தில் போட்டு தாயத்தை இழந்து அவர் இறந்துருவாராம். உங்க 2 பேருக்கும் இந்த வாடை மட்டும் இல்லைன்னா அன்னைக்கே உங்களுக்கு சொல்லி பிடிச்சிரும். அதானே இன்னைக்கு வந்து தொலையாமாங்கிட்டு அவன் இதை போட்டு புத்தோன்றாங்க. இல்ல நீங்க சும்மா இந்த 2 செல்லுமே பழைய செல்லு. சார்ஜர் பக்கத்துல அப்படி இல்ல, இப்படி சொல்லிக்கிட்டா யார் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்கன்னு ஒரு திட்டமிட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இருவருக்கு வேற ஏதாச்சும் வர வேணுமா? ஏமா நீ சார்ஜர் ஒரே இருந்தா கொடுத்துட வேண்டியதானே. உனக்கு என்ன வர வேண்டும் சாமி? என்னம்மா? எங்க என் புருஷங்க? இங்கதான் இருக்கேன். புருஷங்களா? இந்த இத புடியா சும்மா தானே இருக்கறேன். புருஷங்கன்ற? ஆமா. எங்க 2 புருஷனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வெங்காயத்துக்கு வெள்ள கொடுக்கும். ஆமா சாமி. நம்பர் 1 நம்பர் 2. நல்லா இரு. உன் தலையெழுத்து இதுதானா யாரும் மாத்த முடியாது. ஓ முடியல சாமி, எல்லாத்தையும் விஷத்தை வச்சு கொண்டு வரலாமான்னு பாக்குறேன். முடியல சொல்ல. இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி என்ன